கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 11:30 வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். அல்லேலூயா. இங்க சாலமோன் ஞானி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் சொன்னா ஜீவனோடு கூட வாழ வைக்கிற விருட்சம், ஒரு பழம். அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்தில் ஆதாம் அந்த ஜீவ விருட்சத்தை பறித்து சாப்பிட்டதுனால பாவத்துக்குட்பட்டு மீறுதலுக்குட்பட்டு தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த ஜீவ விருட்சம் கனியை மீண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி, ரத்தத்தினால இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு சொந்த பிள்ளைகளாய் மாறும்போது அந்த தடை செய்யப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறன்னு சொல்லி வெளிப்படுத்தலாமத்தில் வாசிக்கிறோம். ஆக இங்கே சொல்கிறாரு, நீதிமானுக்கு வருகிற பலனை ஜீவ விருட்சம். அது மாத்திரம் ரெண்டாவது சொல்றாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அதாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவங்க யாருன்னு சொன்னால் ஞானமுள்ளவங்களாம், வைஸ் மேன். ஆகவே அநேக மிஷினரிகள் இந்த இந்தியாவுக்கு வந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாங்க. ஆகவே அவர்களை குறித்து பார்க்கும்போது அவங்க யாருன்னா அவங்க ஞானம் உள்ளவங்க. இன்றைக்கு அந்த பதவியை, அந்த ஊழியத்தை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். சபை கையில் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஆக சபையில் யாரெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஞானம் உள்ளவங்கன்னு சொல்கிறார். ஆகவே நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம், ஞானமுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கருத்து நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஞானமுள்ளவன் யார் என்று சொல்லி நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி மூலமாய் கற்றுக்கொண்ட வார்த்தைக்கு நன்றி. நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகளை ஜீவிக்க உதவி செய்யும். இதுவரைக்கும் ஒரு வேளை ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தாமல் இருந்தாலும் இனிமேல் நாங்கள் வருகிற நாட்களில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.